வெல்கம் டு கதிவாஸ். நேற்று அஜித் சார் கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. என்னென்னா பாண்டே சாருக்கு வந்து தொலைபேசி மூலமாக பேட்டி கொடுத்துருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்தை பற்றி ஆங்கில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தாரு. அந்த தனிநபர் மட்டும் பொறுப்பு இல்லை, நம்ம எல்லாமே பொறுப்பு அப்படிங்கிற பேட்டி கொடுத்தாரு. அதை வச்சு நிறைய பேர் கொத்தடிமைகள்லாம் தளபதி விஜயத்தான் குறை சொல்கிறாங்க, தளபதி விஜயத்தான் குற்றம்னு சொன்னாங்க, விமர்சனம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பரபரப்பாக பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்க விதமாக அஜித் சாருக்கு வந்து ஒரு இன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கொடுத்த பேட்டி வந்து சிலர் வந்து எதிர்மறையாக காட்ட முயற்சி பண்ணாங்க, சிலர் அமைதியாக இருக்க நல்லது, நான் வந்து விஜய்க்கு எப்பயுமே நல்லதே நினைச்சிருக்கேன், அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் சார் வந்து பதிலடி செருப்பால் அடித்த மாதிரி பதிலடி கொடுத்தாரு. இப்போ இந்த கொத்தடிமைகளை மூஞ்சி ஊற்றி எங்கே என்ன பண்ண போகிறாங்க? இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அஜித் சார் தளபதி விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்காது. இதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். பல சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு தான் ஆதரவு அஜித் சாருக்கு உண்மையில் இருக்குது. அவங்க ஃபேன்ஸ் என்ன முடிவு எடுத்துக்கா நம்ம தெரியாது. ஆனால் தமிழக ஒட்டுமொத்த மக்களும் தளபதி விஜய்க்கு தான் ஆதரவு அதிகமாக.